குட் ஈவினிங் ஆல். நான் பேசுகிறது எல்லாருக்கும் கேட்குதா? நான் பேசுகிறது கேட்குதா? ஆடிபிளாக இருக்கா? கேக்குது. ஓகே ஓகே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்கியூஎல்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதோட பேசிக்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எஸ்கியூஎல்னால் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ்னு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சிருக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்மளுக்கு டேட்டா பேஸ்னால் என்னென்னு தெரியணும். ஓகேவா? டேட்டா பேஸ்னால் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மெமரி கார்டு மாதிரி. ஓகேவா? ஒரு மெமரி கார்டில் நம்ம என்னென்ன விஷயம் சேவ் பண்ணி வைப்போம்? நம்மளுக்கு தேவையான விஷயம் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா? அந்த தேவையான விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம ஃபோல்ட்ரு போட்டு இது ஃபோட்டோஸ் இது வீடியோஸ் அப்படின்னு சொல்லி தேவையான விஷயத்தெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஃபோட்டோஸில் ஃபோட்டோஸ் வச்சுருப்போம், வீடியோஸில் வீடியோஸ் வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு மெமரி கார்டில் தேவையானதுக்கப்புறம் ஃபோட்டோவை ஃபோல்டராக போட்டு சேவ் பண்ணி வச்சுருப்போம்ல, அது வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ இதை நம்ம எந்த ஃபோல்டருமே இல்லாமல் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே மிங்கிள் ஆகி இன்னொரு இதில் போட்டிருந்தோம்னா அது இன்னொரு டேட்டா பேஸ். ஸோ ரெண்டு டேட்டா பேஸோட நேம்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோல்டர் போட்டு கரெக்டாக ஸ்ட்ரக்சராக ஃபார்மேட்டாக கொண்டு போய் வைக்கிறீங்களா, ஃபோட்டோஸில் ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு கொண்டு போய் வைக்கிறது வந்துட்டு ரிலேஷனல் டேட்டா பேஸ். ஓகேவா? ஸோ நான் ரிலேஷனல் டேட்டா பேஸ்னால் எனக்கு ஸ்ட்ரக்சர்டாகவே இருக்காது, ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அதுதான் நான் ரிலேஷனல் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ரிலேஷனல் டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் எஸ்கியூஎல். ஓகேவா? அதனால தான் ரிலேஷனல் டேட்டா பேஸில் எல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக இருக்குன்றனால தான் நம்ம அதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டேட்டா பேஸோட எப்படி கம்யூனிகேட் பண்ணி நம்மளோட டேட்டாவோட எப்படி பேசுகிறோன்றது தான் இன்றைக்கான செமினார். ஓகேவா? வெபினார்ஸ் வந்துட்டு அதுக்காக தான் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு எஸ்கியூவில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம இதுக்குள்ளே போகலாம், கிளாஸ்க்குள்ளே. ஓகேவா? நான் ப்ரெசென்ட் பண்ணுறது தெரியுதா ஸ்க்ரீன்? ஓகே ஓகே. இப்போது ஓகே, எஸ்கியூஎல்னால் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்னேன்ல அது ஒரு ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஓகேவா? ஏன் அது ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ரிலேஷனல் பேஸ் டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் வந்துட்டு எஸ்கியூஎல். ஓகேவா? ஸோ எதுக்காக வந்துட்டு ரிலேஷனல் டேட்டா பேஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் ஒரு கம்பெனிஸ் வச்சுருக்கேன். அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸோட நேம்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் எக்ஸல் ஃபைல் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு அளவுக்கு தான் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? இது நான் மல்டிபிள் ஜோன் உள்ள ஒரு கம்பெனி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு எம்என்சி கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அவங்க ஒவ்வொரு ஜோன்லேயும் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்றதை வந்துட்டு எக்ஸலில் போய் ஸ்டோர் பண்ணி அதை அவங்க வந்துட்டு டாக்குமெண்ட்டாக ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க மல்டிபிள் ஜோனில் ஒவ்வொரு விதமாக எம்ப்ளாயீஸ் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்கியூஎல் இந்த டேட்டா பேஸஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. டேட்டா பேஸஸில் நிறையா இருக்குது, MariaDB இருக்குது, எஸ்கியூஎல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டேட்டா பேஸஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகுது எஸ்கியூஎல் டேட்டா பேஸை பற்றி. ஓகேவா? டேட்டா பேஸ் அப்படின்றது வந்துட்டு விஷயம் வந்துட்டு என்னென்னா ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? கம்பெனி அவங்களுக்கு தேவையான விஷயத்தை பூராத்தையுமே அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதை கரெக்டாக ஆர்டர் படி டேபிள் படி ஒவ்வொரு நேம் கீழே ஒவ்வொரு எம்ப்ளாயீஸோட நேமு, அவங்களோட டெசிக்னேஷன் என்ன, அவங்க எவ்வளோ சேலரி வாங்குறாங்கன்றதை வந்துட்டு ஆர்டராக சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எஸ்கியூஎல்ல எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேங்கிங் செக்டார்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்கிங் செக்டார்ஸில் எஸ்கியூஎல் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம டிஜிட்டலைஸ்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்ல அதோட இதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி சொல்லணும்னா நம்ம டிஜிட்டலைஸ் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், உடனே நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறாங்களா? கிடையாது. ஸோ அப்போது நம்மளோட அக்கௌண்ட் அந்த டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்த பணம் இது எல்லாத்தையுமே அவங்களோட டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அதாவது இவர் இந்த இடத்துல இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு, இந்த பணம் இவர் அக்கௌண்ட்லேருந்து அவங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு என்டையராக ஒரு டீட்டெயிலாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டேட்டா பேஸ் தேவை. அவங்க அந்த இடத்துல எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஏன்னா கரெக்டாக ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் இங்கேருந்து இங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இதே
இது இ-காமர்ஸ் சைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கலாம். இப்போது அவங்க எப்படி வந்துட்டு ஒரு ஜோனில் என்ன கேட்டகரியான ப்ராடக்ட் வந்துட்டு சேல் ஆகிருக்கு, அது எவ்வளோ சேல் ஆகிருக்கு, எப்படி அது எதனால் அவ்வளோ சேல் ஆகிருக்குன்றதை எல்லாத்தையுமே ஒரு தனித்தனி இதாக போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பொறுத்தையுமே ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் எஸ்கியூஎல் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா, இதுதான் வந்துட்டு எஸ்கியூஎலோட ஒரு ஓவர்வியூ. ஓகேவா, எஸ்கியூஎல்ன்றது என்னென்னா ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா, அது அந்த டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணி, அதாவது ரிலேஷனல் டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணுற ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் தான் எஸ்கியூஎல். ஓகேவா, ரிலேஷனல் டேட்டா பேஸில் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். நான் சொன்ன மாதிரி ஃப்ளிப்கார்ட் பேங்கிங் செக்டார்ஸில் வந்துட்டு ரிலேஷனல் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து கம்யூனிகேட் பண்ணி நம்மளுக்கு தேவையான டீட்டெயில்ஸை அதுலேருந்து கெட் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஓகே. வாட் இஸ் எஸ்கியூஎல்? நான் சொன்னதான் ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் இஸ் த ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் யூஸ் டு கம்யூனிகேட் வித் த ரிலேஷனல் டேட்டா பேஸ். நான் சொன்ன மாதிரி ரிலேஷனல் டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, சர்விங் த யூனிவர்சல் ட்ரான்ஸ்லேட்டர் பிட்வீன் த ஹியூமன்ஸ் அண்ட் டேட்டா சிஸ்டம். நம்ம ஹியூமன்ஸ் டேட்டா சிஸ்டமோட கம்யூனிகேட் பண்ணுற ஒன் ஆஃப் த லாங்குவேஜாக வந்துட்டு எஸ்கியூஎல் வந்துட்டு இருக்குது. ஓகேவா, இட் எனபிள்ஸ் யூசர் டு கிரியேட் ரீட் அப்டேட் டெலிட் அண்ட் டேட்டா எஃபிஷியன்ட். ஓகேவா, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணலாம், அந்த விஷயத்தை ரீட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணுறதுனா என்னது, நான் சொன்ன மாதிரி டேபிள் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு டேபிள் கீழேயும் அங்கே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டாவை ஃபார்மேட்டாக நம்ம வந்துட்டு இன்பில் பண்ணி வைக்கிறது வந்துட்டு க்ரியேட் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஓகேவா, ரீடு அப்டேட்டு டெலிட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒன் ஆஃப் த பார்ட். ஓகேவா, இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு கமாண்ட்ஸுக்கு கீழே வரும். ஓகேவா, எஸ்கியூஎல் மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, டிடிஎல் டிஎம்எல். ஓகேவா, கேட்குதா எனக்கு? ஓகே, டிடிஎல் டிஎம்எல் டிக்யூஎல் டிசிஎல் டிசிஎல் இந்த மாதிரி 5 டைப்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் வந்துட்டு எஸ்கியூஎல்ல யூஸ் பண்ணுவாங்க. இந்த கமாண்ட்ஸுக்கு கீழே சப் கமாண்ட்ஸ் பார்த்துட்டோம்னா நிறையா வரும். அந்த ஒவ்வொரு கமாண்ட்ஸும் என்னென்ன டீட்டெயில்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேவா, ஓகே. வாட் இஸ் ரிலேஷனல் டேட்டா பேஸ்? ரிலேஷனல் டேட்டா பேஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்டு டேபிள்ஸ் இருக்கும். டேட்டா ஸ்டோர்ட் இன் டேபிள்ஸ் வித் த ரோஸ் அண்ட் காலம்ஸ் என்ஃபோர்சிங் ஏ ப்ரீடிஃபைன்டு ஸ்கீமா தட் என்ஷூர்ஸ் த கன்சிஸ்டன்சி அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டி. ஓகேவா, ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு டேபிள்ஸ் இருக்கும், டேட்டா ஸ்டோர்டு இன் டேபிள் வித் த ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸாக கரெக்டாக ஸ்ட்ரக்சர்டான ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியது தான் ரிலேஷனல் டேட்டா பேஸ். ஓகேவா, இந்த ரிலேஷன் டேட்டா பேஸில் நம்மளுக்கு கீ ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. இந்த கீ ரிலேஷன்ஷிப்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைமரி கீஸ் அண்ட் ஃபாரின் கீஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி கீஸ்னால் எப்படி ஒரு எம்ப்ளாயிக்கு யூனிக்கான எம்ப்ளாயி ஐடி நம்பர் கொடுக்குறோமோ அந்த மாதிரி டூப்ளிகேட்ஸை என்ட்ரு பண்ணாமல் இருக்கிறக்காக, ஏன்னா நம்ம மேனுவலாக என்ட்ரு பண்ணி உள்ளே லோட் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம டூப்ளிகேட்ஸ் தெரியாமல் என்ட்ரு பண்ணிடக்கூடாதுன்றக்காண்டி ஒவ்வொரு எம்ப்ளாயோட ஐடியிலும் யூனிக் கீஸ் வேணுன்றக்காண்டி நம்ம இந்த ப்ரைமரி கீன்ற கீயை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி பேங்கிங் செக்டார்ஸில் எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி. ஓகேவா, அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க எஸ்கியூஎல்ல வந்துட்டு அவங்க செக்டாருக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, ஓகே. வாட் இஸ் நான் ரிலேஷனல் டேட்டா பேஸ்? நான் ரிலேஷனல் டேட்டா பேஸ்னால் ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது நேம் இப்போ நம்ம அதில் வந்துட்டு நேம் கீழே நேம் பார்த்துருப்போம், இது கீழே மெயில் ஐடி கீழே மெயில் ஐடிஸ் அந்த மாதிரி சொல்லி கரெக்டாக காலமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா, ஆனால் இதில் வந்துட்டு அப்படி ஒரு அன்ஃபார்மேட்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ இதனால தான் இதை வந்துட்டு நான் ரிலேஷன் டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ஆப்ஸில் தான் சொல்லி மேஜராக ரியல் டைம் ஆப்ஸில் தான் சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கலாம். இன்ஸ்டாகிராமில் நம்மளோட சேட்ஸ் இருக்குல்ல, சரி இப்போது நம்ம டவுன்லோட் டேட்டா கொடுக்குறோம், டேட்டாவை டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்குறோம். எனக்கு நான் அனுப்பின மெசேஜில் எனக்கு இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன அனுப்புனன்றதை டீட்டெயிலாக டவுன்லோட் பண்ணி கொடுன்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு மெயில் ரைஸ் பண்ணியிருப்போம். அந்த மெயிலேருந்து நம்மளுக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணோன்னே நம்மளோட டேட்டாஸ்லாம் உள்ளே இருக்கும், யார் யாருக்கு என்னென்ன மெசேஜ் அனுப்பணும். ஆனால் எந்த டேட்டாவுமே டீட்டெயிலாக இருக்காது. ஏன்னா அது நான் ரிலேஷன் டேட்டா பேஸ். ஏன்னா அவங்களுக்கு டேட்டா ஸ்டோர் ஆனால் போதுமே தவிர யாருக்கு அனுப்புகிறாங்கன்ற டீட்டெயில் தேவைப்படாது. ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறேன்னா வாட்ஸ்அப்பில் அவங்க சென்டர் அனுப்புகிற மெசேஜ் வந்துட்டு லெஃப்ட் சைட்லேயும் நம்ம அனுப்புகிற மெசேஜ் வந்துட்டு ரைட் சைட்லேயும் சொல்லி இருக்குமா, அந்த மாதிரி பார்க்க வேணால் அப்படி இருக்குமே தவிர பட் வந்துட்டு அந்த இதை டேட்டாவை டவுன்லோட் பண்ணும் போது லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு இருக்காது, எல்லாமே லெஃப்ட் சைடு மட்டும்தான் இருக்கும். யார் அனுப்பின மெசேஜ்னே சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா, அதனால தான் நான் ரிலேஷனல் டேட்டா பேஸ் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சேவ் ஆனால் போதும், அந்த மெசேஜை வச்சு அவங்களுக்கு எந்த யூஸும் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா, ஓகே.
ரிலேஷன் டேட்டா பேஸ்னால் என்ன, நான் ரிலேஷன் டேட்டா பேஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நான் சொன்ன டிஃபரன்ஸுக்கு உண்டான இதுதான் இது. ஓகேவா. ஸ்ட்ரக்சர்டு வித் ஃபிக்ஸட் ஸ்கீமாஸ். ஸ்கீமாஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ். எஸ்கியூஎல்ல ஸ்கீமாஸ்ன்றதை டேட்டா பேஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா. வெர்டிக்கல் ஸ்கேலிங், மோர் பவர்ஃபுல் சர்வ்ஸ். ஓகேவா. ஸ்ட்ராங் கன்சிஸ்டன்சி கேரண்டிஸ். ஓகேவா. காம்ப்ளெக்ஸ் ஜாயின்ஸ் அண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா. ஜாயின்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எக்ஸல் ஃபைலில் 2 ஃபைல் வச்சுருக்கோம். 2 ஃபைலில் இருக்கக்கூடிய இந்த ஃபைலில் ஒரு ஃபஸ்ட்டு ஃபைலில் இருக்கக்கூடிய டேட்டாவை செகண்ட் ஃபைலில் இருக்க இன்னொரு டேட்டாவோட மெர்ஜ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கும் போது நம்ம அதில் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ எஸ்கியூஎல்ல வந்துட்டு ஜாயின்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் 2 டேபிளை ஜாயின் பண்ணி நம்மளால் ஒரே டேபிளாக வியூ பண்ண முடியும். ஓகேவா. ஸோ பெஸ்ட் ஃபார் ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ் அண்ட் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிள். இங்கே நான் ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஸ்கீமாஸ் லெஸ் டிசைன்ஸ். ஓகேவா. ஹரிசாண்டல் ஸ்கேலிங். இதெல்லாம் தான் பார்த்தோம் வெர்டிக்கல் ஸ்கேலிங், இது ஹரிசாண்டல் ஸ்கேலிங். ஓகேவா. இவென்ச்சுவலி கன்சிஸ்டன்சி மாடல்ஸ். ஓகேவா. டிசைன்டு ஃபார் பிக் டேட்டா வால்யூம்ஸ், பெஸ்ட் ஃபார் சோஷியல் மீடியா. நான் சொன்னேன்னா சோஷியல் மீடியா அண்ட் ரியல் டைம் அனாலிட்டிக்ஸ். ஓகேவா. ஓகே, இதுதான் அதுக்கும் ரிலேஷனல் டேட்டா பேஸ் நான் ரிலேஷனல் டேட்டா பேஸுக்கு உள்ள இது. ஓகே, நான் சொன்ன மாதிரி 5 டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ்: டிடிஎல், டிஎம்எல், டிக்யூஎல், டிசிஎல், டிசிஎல். ஓகேவா. இதில் டிடிஎல், டிஎம்எல், டிக்யூஎல் தான் மேஜர் ரோலாக வந்துட்டு எஸ்கியூஎல்ல இருக்கும். இந்த டிசிஎல், டிசிஎல்லாம் ஆக்சுவலாக இது எல்லாமே மேஜர் ரோல் தான். பட் வந்துட்டு நம்ம மேஜராக இப்போ நம்ம எஸ்கியூஎல் படிக்க போகிறோம்னா ஃபஸ்ட் இந்த டிடிஎல், டிஎம்எல், டிக்யூஎல்ல வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகணும். ஓகேவா. ஸோ இந்த கமெண்ட்ஸுக்கு கீழே என்னென்ன கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிடிஎல்னா டேட்டா டெஃபனிஷன் லாங்குவேஜ், டிஎம்எல்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், டிக்யூஎல்னா டேட்டா குவெரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, டிசிஎல்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், டிசிஎல்னா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஓகேவா. இதிலே டிரான்சாக்ஷன்ற வேர்டு இருக்குது. ஓகேவா. ஸோ இது எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கே தெரியும். நான் சொன்ன மாதிரி பேங்கிங் செக்டார்ஸில் இதில் வந்துட்டு ஒவ்வொரு சப்கமெண்ட்ஸ் வரும். இப்போ டிடிஎல்ல ஒரு சப்கமெண்ட் வரும், டிஎம்எல்ல ஒரு சப்கமெண்ட் வரும். இந்த மாதிரி சப்கமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம எஸ்கியூஎல்ல ரன் பண்ண போகிறோம். ஓகேவா. ஓகே, இப்போ டிடிஎல்ல வரக்கூடிய சப்கமெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸ் வரும். அந்த கமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒரு டேபிளை கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா. கிரியேட் டேபிள் எம்ப்ளாயீஸ்ன்றது என்னோட டேபிளோட நேம். ஓகேவா. ஸோ கிரியேட் டேபிள்ன்றது அந்த கமாண்டோட இது. ஓகேவா. டேபிள்ன்றது அதோட அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ். ஸோ கிரியேட்ன்ற நம்ம கமாண்டு கொடுத்து டேபிளை கிரியேட் பண்ண சொல்ல போகிறோம். அந்த டேபிளுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். ஓகேவா. அந்த டேபிளுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டோம். அந்த டேபிளுக்குள்ளே எத்தனை காலம் வேணுன்றத ஐடின்னு ஒரு காலம், நேம்னு ஒரு காலம்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த ஐடின்னு ஒரு காலம், நேம்னு ஒரு காலம்ன்றது என்ன டேட்டா டைப்பில் வேணுன்றதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஐடி வந்துட்டு இன்டீஜர்னால் என்னது, நம்பர்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா. நேம் வந்துட்டு என்னது, வேர்கேர்னால் என்னன்னு சொல்லிடுவோம்னா ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் நான் அந்த இடத்துக்கிட்ட ஒரு இது. ஏன்னா நம்ம நேமில் வந்துட்டு யார் நம்பரையும் சேவ் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்டாக சேவ் பண்ண போகிறோம். அதுக்காக நான் நேமில் வந்துட்டு வேர்கேர்னு சொல்லி கொடுக்குறேன். வேர்கேரில் என்னென்னா என்னால் ஒரு லெட்டர் ஃபார்மேட் உள்ள ஒரு இதை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஸோ அதுக்கான கவுண்ட்டு கொடுத்துருக்கேன், எத்தனை லெட்டர் வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றதுனால 50 கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ இதுதான் கிரியேட் டேபிள் எம்ப்ளாயீஸ். கிரியேட்டுன்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி நான் கிரியேட் டேபிள் எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிள்ன்றது அண்டர்ஸ்டாண்டிங், எம்ப்ளாயீஸ்ன்றது என்னோட டேபிளோட நேம். ஓகேவா. ஸோ இங்கே ஐடி அப்படின்னு ஒரு காலம் வேணும்னு கேட்டிருக்கேன், நேம்னு ஒரு காலம் வேணும்னு கேட்டிருக்கேன். ஓகேவா. ஓகே, இப்போ இதான் நான் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட்டுன்ற இந்த கமாண்டை நான் ரன் பண்ணிட்டேன், இந்த சின்டாக்ஸை நான் ரன் பண்ணிட்டேன்னா எனக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ ஒரு டேபிள் கிரியேட் ஆகிருக்கும். ஆனால் நான் கிரியேட் பண்ண டேபிளில் எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு காலம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஒரு காலம் வேணும்னு நான் நினைக்கிறேன்னும் போது நான் சொன்ன மாதிரி டிடிஎல்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டு, ஆல்ட்ரு, ட்ராப், ட்ரங்கேட், இந்த 4 விஷயம் வந்துட்டு டிடிஎல்ல சப்கமெண்ட்ஸாக இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த கிரியேட்டுன்ற விஷயம் யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஆல்டர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் கிரியேட் பண்ண டேபிளில் எக்ஸ்ட்ராவாக ஒரு காலம் ஆட் பண்ணணும்னா நான் ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுப்பேன். ஓகேவா. எம்ப்ளாயீஸ்ன்றது என்னோட டேபிளோட நேமு, டேபிள்ன்றது அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து, ஆல்டர்ன்றது அதோட கமாண்ட். ஓகேவா. ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயீஸ் ஆட் காலம், ஒரு காலம் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். என்னென்னு டேட் ஆஃப் பர்த்ன்னு சொல்லிட்டு ஒரு காலம் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கு டேட்டுன்ற ஒரு டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். இப்போது நான் இங்கே டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு நம்பர்லேயே இன்டீஜர்லேயே கொடுத்துருக்கலாமே. ஏன் நான் டேட்டுன்னு கொடுத்தேன்னா நான் இன்டீஜரில் கொடுத்தேன்னா எனக்கு அது என்னென்னு எடுத்துக்கிறோம்னா நான் டேட்டை வந்துட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டோ இல்லை ஒரு ஹைஃபன் போட்டோ நான் சேவ் பண்ணும் போது டிவைட் அல்லது மைனஸ் எனக்கு பண்ணிடும் உள்ளக்க அந்த டேபிள்குள்ளேயே. ஸோ அதனால் டேட்டுன்னு ஒரு டேட்டா டைப் கொடுத்து ஸ்டோர் பண்ணோம்னா என்னால் அதை டேட்டா சேவ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அதனால தான் வந்துட்டு டேட்டுன்ற ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணுறாங்க. ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயீஸ் ஆட் காலம் டேட் ஆஃப் பர்த் டேட்டுன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு காலம் இதில் ஆட் ஆயிரும்.
இதை எடுத்து பார்க்குறதுக்கு தான் டிக்யூஎல் கமாண்டுன்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது நான் சொல்லுவேன் இப்போ போகிறோம். ஓகே, இப்போது அடுத்தது எனக்கு இந்த டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு காலம் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த டேபிளே வேணான்னு நினைக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா ட்ராப்புன்னு சொல்லி ஒரு இதை கொடுப்பேன். ஓகேவா, ட்ராப் டேபிள் எம்ப்ளாயீஸ். ஓகேவா, இந்த ட்ராப் டேபிள் எம்ப்ளாயீஸ் நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு க்ரியேட் ஆன டேபிளே மொத்தமாக ட்ராப் ஆகிடும். ஓகேவா, ஸோ இதுக்காக தான் நான் ட்ராப் யூஸ் பண்ணுறேன். இல்லை எனக்கு டேபிள் வேணும், டேபிளுக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ண விஷயம், இன்சர்ட் என்னன்னு டிஎம்எல் கமாண்டில் தான் பார்ப்போம். ஸோ அது பார்த்துட்டு நான் இங்கே ட்ரங்கேட் சொல்கிறேன். ஓகே, டிஎம்எல் கமாண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஓகேவா, டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இன்சர்ட், அப்டேட், டெலிட்டுன்னு 3 இருக்குது. ஓகேவா, இந்த இன்சர்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஐடியும் நேமும் தானே கேட்டிருந்தோம். ஸோ என்னால் வந்துட்டு இன்சர்ட் இன்ட்டு எம்ப்ளாயீஸ் ஒரு ஐடி நம்பர் கொடுத்துட்டேன், ஒரு நேம் கொடுத்துட்டேன். ஓகேவா, இதை நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் இந்த கமாண்டை ரன் பண்ணேன்னா எனக்கு ஒரு வேல்யூ அந்த டேபிளில் எனக்கு இன்சர்ட் ஆகிடும். ஓகேவா, இப்போ நான் அதை ஒர்க் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேவா, இப்போது நான் ஆல்ரெடி நான் ஒரு ஸ்கீமா க்ரியேட் பண்ணணும். ஸோ ஸ்கீமானா என்னது, ஒரு டேட்டா பேஸ். ஆல்ரெடி இங்கே எனக்கு நிறைய டேட்டா பேஸ் இருக்குது. இங்கே நான் உங்களுக்காக ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேவா, நான் ஒரு டேட்டா பேஸில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது 3 வந்துட்டு அவங்க இது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது அவங்களே இன்பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஸோ க்ரியேட், இங்கே டேட்டா பேஸோட பேர் என்ன, ஸ்கீமா. ஓகேவா, என்னன்னு கொடுக்கலாம், 1ன்னு கொடுக்குறேன். ஓகேவா, இல்லை, ஓகே, இதை நான் கொடுத்துட்டு நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணோடனே எனக்கு கிரியேட் ஸ்கீமா ஸ்ரீதர் 1 rows அஃபெக்டட்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ எனக்கு ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போது அந்த டேட்டா பேஸு இங்கே இருக்கான்னு பார்க்கணும், இங்கே வரல எனக்கு. ஸோ எனக்கு ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்குது, ஆல்ரெடி இருந்த மட்டும்தான் இருக்குது. நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ரீதர்ன்ற டேட்டா பேஸ் வரக்காக ரெஃப்ரெஷ் கிளிக் பண்ணுறேன், எனக்கு இங்கே வந்துடுச்சு. ஓகேவா, இப்போது இங்கே வந்துட்டு இத்தனை ஸ்கீமாஸ் இருக்குது, இத்தனை டேட்டா பேஸ் இருக்குது, எந்த டேட்டா பேஸில் நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம்ன்றதை நம்ம எஸ்கியூஎலுக்கு சொல்லணும். ஸோ யூஸ் ஸ்ரீதர்னு சொல்கிறேன். ஓகேவா, இதை யூஸ் ஸ்ரீதர்னு சொன்னானே எனக்கு ஸ்ரீதர்ன்றதுக்குள்ளே தான் ஒர்க் பண்ண போகிறேன்றனால எனக்கு அது மட்டும் ஹைலைட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஓகே, இப்போது நம்ம பண்ண மாதிரி நம்ம அப்போ பண்ணது. ஓகேவா, டிடிஎல் கமாண்ட் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், க்ரியேட் யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு ஸ்கீமா க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி க்ரியேட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்னா ஓகேவா, க்ரியேட் டேபிள் என்னன்னு போடலாம், எம்ப்ளாயி. ஓகேவா, ஸோ எம்ப்ளாயின்னு போட்டுட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் விடுறேன். ஏன்னா அதுக்குள்ளே எத்தனை காலம் வேணும்னு நான் சொல்ல போகிறேன். ஓகேவா, காலம் என்னென்ன வேணும்னு நான் எப்படி சொல்லணும்னா ஒரு ஐடி நம்பர், என்னது இன்டீஜரில் கேட்குறேன். ஓகேவா, இந்த இன்டீஜர் கிட்ட தான் ஐடி நம்பர் ப்ரைமரி கீன்னு ஒன்று யூஸ் பண்ண நான் சொன்னேன்னா ஒரு கீ, அந்த ப்ரைமரி கீ யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்னென்னா ஐடி வந்துட்டு யூனிக்கான ஐடிஸ் மட்டும்தான் நம்மளால் இன்பில் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ வேறு எந்த கீ இதுவும் யூஸ் பண்ண முடியாது, ஒரு டூப்ளிகேட்டை நம்மளால் என்ட்ரு பண்ண முடியாது. ஓகே, சரி, ஓகே, இப்போ கமா கொடுத்தா நெக்ஸ்ட் லைன் போகணுன்னு அர்த்தம். ஓகேவா, ஐடி நேம் எதில் ஸ்டோர் ஆகும்னா ஒரு வேர்கேர்ன்ற ஒரு டேட்டா டைப்பில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, வேர்கேர். இப்போ அதுக்கு நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும். ஓகே, வேல்யூஸ் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ அடுத்து என்னது, டிபார்ட்மெண்ட்டு வேர்கேரில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா, வேர்கேரில் என்னென்ன அதுக்கும் ஒரு வேல்யூஸ் கொடுக்கணும். ஓகே, இப்போது மேலே ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணிவிட்டு எண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறோம். ஓகேவா, இதுதான் க்ரியேட் யூஸ் பண்ணி நான் டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போது நான் இதை ரன் பண்ணுறேன், எனக்கு ரன் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போது ஓகேவா, இப்போது நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா டேபிள் க்ரியேட் பண்ண டேபிளை நான் எடுத்து பார்க்குறதுக்கு நான்
டிக்யூஎல் கமாண்ட் யூஸ் பண்ணுவேன். டிக்யூஎல் கமாண்டில் என்ன பண்ணுவோம்னா செலக்ட்ன்ற ஒரு இதை மாதிரி இப்போ இதில் எப்படி இன்சர்ட் அப்டேட் டெலீட்னு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நான் செலக்ட்ன்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே ஓகே இப்போது நான் எடுத்து பார்க்கணும் உண்மையிலே எனக்கு இப்படி க்ரியேட் ஆகிருக்கா அப்படின்னு. செலக்ட் ஸ்டார்னா ஸ்டார்க்கு மீனிங் என்னென்னா எல்லாமே ஓவராலாக நான் பண்ணது எல்லாமே இருக்கான்னு சொல்லி எடுத்து காட்ட போகிறோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஓகேவா? இதை நான் கொடுத்தேன்னா எம்ப்ளாயீஸ்ன்னு கொடுத்துருக்கேன். நம்ம அங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் கொடுக்கணும், எம்ப்ளாயின்னு தான் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே இப்போ நான் இது பண்ணேன்னா எனக்கு நான் க்ரியேட் பண்ண டேபிள் எனக்கு இங்கே வந்துடுச்சு. ஷோ ஆகுதா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் ஷோ ஆகுதா? ஓகே ஓகேவா? இப்போது ஓகே இப்போது நம்ம க்ரியேட் பார்த்துட்டோம். இப்போ ஆல்டர் பார்ப்போம். என்ன பண்ண போகிறோம்? ஒரு காலம் ஆட் பண்ணுவோமா? அதே மாதிரி ஓகே ஓகே இப்போது ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயி ஆட் காலம் என்ன போடலாம்? லொக்கேஷன் போடலாமா? லொக்கேஷன் என்னது? டேட்டா டைப்பு. அதோட டேட்டா டைப் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். எனக்கு ரன் ஆகிடுச்சு. இப்போது நான் இதே மாதிரி நான் இங்கே கொடுத்து இதை நான் எடுத்து பார்க்குறேன். ஓகேவா? எனக்கு லொக்கேஷன்ற ஒரு காலம் ஆட் ஆகிடுச்சு. இப்போ தெரியுதா? ஆல்டர் க்ரியேட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணோம், ஆல்டர் யூஸ் பண்ணி ஆல்டர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போது ட்ராப்புன்றது என்னென்னா ட்ராப் வந்துட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகேவா? ஓகே ட்ராப்னா என்னன்றது கடைசியாக சொல்லுவோம். ஏன்னா செஞ்சு முடிச்சுட்டு ட்ராப் பண்ணுவோம், ட்ரங்கேட் பண்ணி பார்ப்போம். ஓகே இப்போ இன்சர்ட் பார்ப்போம். இன்சர்ட் இன்ட்டு எம்ப்ளாயீஸ் வேல்யூஸ் அவங்க இன்சர்ட் பண்ணியிருக்காங்களா? ஸோ இப்போ இன்சர்ட் எப்படி பண்ணுவோன்றதை இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே ஸோ இன்சர்ட் இன்ட்டு வேல்யூஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா வேல்யூ என்ன கொடுக்கலாம்? 1. ஏன்னா ஒரு ஐடி நம்பர் கொடுத்துருக்கோம். வேர் கேர் எப்போவுமே இதுக்குள்ளே தான் கொடுக்கணும், டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். நேம் என்ன கொடுத்துருக்கோம்? ஸ்ரீதர். ஓகே காமா வேறு என்ன கொடுக்கலாம்? டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்கோமா? டிபார்ட்மெண்ட் என்னது? ஐடி. ஓகே இப்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு காலம் ஆட் பண்ணனால லொக்கேஷன் கொடுக்கணும். இப்போ க்ளோஸ் பண்ணி என்ன ஆர்டரில் கொடுத்தோமோ அந்த ஆர்டரில் தான் ரன் பண்ணணும். ஓகேவா? ஓகேவா? இப்போது நான் எடுத்து பார்க்குறேன். வந்துடுச்சா? ஐடி நம்பர் 1 ஸ்ரீதர் ஐடி மதுரை வந்துடுச்சா? ஸோ இதை வந்துட்டு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்செட். இப்போ அப்டேட் எம்ப்ளாயி செட் நேம் ஈக்குவல் டு பாபு வேறு ஐடி ஈக்குவல் டு 1. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அப்டேட்டுனா என்னென்னா நான் இந்த ஒரு விஷயத்தை ஒரு டேபிளுக்குள்ளே போட்டிருக்கேன். அந்த டேபிளுக்குள்ளே இருக்க விஷயம் நான் தப்பாக போட்டுட்டேன். அதாவது அலைஸ்ன்ற ஒரு பேரை வந்துட்டு பாபுன்னு போடணும், நான் அலைஸ்ன்னு போட்டுட்டேன். ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் வந்துட்டு இப்படி அப்டேட் கமெண்ட் யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு இந்த டேபிளில் இருக்க ஐடி நேமு டிபார்ட்மெண்ட்டு இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரில் எதையாவது மாற்றணும்னு நினச்சேன்னா நான் ஆல்ட்ரு யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அதனால தான் நான் லொக்கேஷனுக்கு ஆல்ட்ரு யூஸ் பண்ணேன். இப்போது நான் உள்ளே இருக்க விஷயத்தில் ஏதாவது மாற்றணும்னு நினைக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா நான் அப்டேட் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அப்டேட் செட் நேம் ஈக்குவல் டு என்னன்னு கொடுக்கணும்? எப்படி அவங்க போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா?
ஸோ அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா செட் நேம் ஈக்குவல் டு பாபு வேர் ஐடி ஈக்குவல் டு ஒன்றா இதுக்கே வந்துட்டு அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு இது தான் வச்சுருக்கோன்றனால நம்ம ஒரு செட் நேம் வந்துட்டு என்ன கொடுத்துக்கலாம், ஓகே. வேறுன்றது என்ன மீனிங்கு எங்கே அப்படின்றது நம்மளுக்கு தமிழில் இது எல்லாமே இங்கிலீஷ் ரிலேட்டடான வேர்ட்ஸ் தான் இருக்கும், ஓகேவா. வேர் ஐடி ஈக்குவல் டு 1, ஓகேவா. இப்போது இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போது நான் இதை எடுத்து பார்க்குறேன். அப்போ எனக்கு என்னென்னு மாதிரி இருக்கும், நேம் 1ல் முருகன் மாறிடுச்சா. ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அப்டேட் கமாண்ட். இப்போ டெலீட்டுனா அதே இதை நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னும் போது நான் டெலீட் யூஸ் பண்ணுவேன். நான் டெலீட் இப்போது நம்மள்கிட்ட ஒரு ரெக்கார்டு இருக்கனால நான் டெலீட் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணாமல் இப்போ நான் உங்களுக்கு ட்ரங்கேட்னா என்னென்னு சொல்கிறேன், ஓகேவா. ட்ரங்கேட் டேபிள் எம்ப்ளாயி இதை கொடுத்துட்டு நான் ட்ரங்கேட் பண்ணேன்னா, ட்ரங்கேட்னா என்ன மீனிங்னா எனக்கு டேபிளுக்குள்ளே இருக்க எல்லா விஷயமுமே அழிஞ்சிடணும்னு அர்த்தம், ஓகேவா. இது நான் டெலீட் கொடுத்துருந்தேன்னா எனக்கு பர்டிகுலர் காலம் மட்டும் அழியணும், இல்லை பர்டிகுலர் ரோ மட்டும் அழியணும்னு நினைக்கும் போது நான் டெலீட் கொடுப்பேன், ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு ட்ரங்கேட்டோட மீனிங். ட்ரங்கேட் என்ன பண்ணணும்னா டேபிளுக்குள்ளே இருக்க எல்லா விஷயமுமே அழிச்சிடும், ஓகேவா. ஓகே, இப்போது எனக்கு இந்த டேபிளை வேணாம்னு நினைக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், ட்ராப் டேபிள் இதை கொடுத்து நான் இந்த விஷயத்தையே ட்ராப் பண்ணிடுவேன், ஓகேவா. ட்ராப் ஆகிடுச்சா. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதே மாதிரி அந்த எடுத்து பார்க்குறக்கு கொடுத்தேன்னா டேபிள் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருதும், ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்துட்டு எஸ்கியூஎல் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், கிரியேட் பார்த்தோம், ஆல்டர் பார்த்தோம், ட்ராப் பார்த்தோம், ட்ரங்கேட் பார்த்துட்டோம், இன்சர்ட் அப்டேட்டு பார்த்துட்டோம். டெலிட் யூஸ் பண்ணி நம்மளால் பர்டிகுலர் ரெக்கார்டு டெலிட் பண்ண முடியும். நம்ம ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணனால நம்ம வந்துட்டு ட்ரங்கேட்டும் யூஸ் பண்ணணுன்றனால ஸோ நம்ம அதை அப்படி பண்ணோம், ஓகேவா. ஓகே, இப்போது டிடிஎல்னா என்ன, டிஎம்எல் என்ன தெரிஞ்சிருக்கோம். டிக்யூஎல்னா என்னென்னா நம்ம செலக்ட் யூஸ் பண்ணோம்ல, செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம்னு, அதான் டிக்யூஎல், ஓகேவா. ஓகே, இப்போ டிசிஎல்னா என்னென்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இது எங்கே இதில் வந்துட்டு கிராண்ட் ரிவோக்குன்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்குது, ஓகேவா. டிசிஎல்னா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், ஓகேவா. இதில் கமிட் ரோல் பேக் சேவ் பாயிண்ட்டுன்னு 3 விஷயம் இருக்குது. கமிட் ரோல் பேக் சேவ் பாயிண்ட்டுன்னா என்ன பண்ணணும்னா ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா அதை கமிட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சுன்னா இதுன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு சேஞ்சஸ் வந்துட்டு பெர்மனெண்ட்லியாக இருக்கும், சேவ் சேஞ்சஸ் பெர்மனெண்ட்லி. ரோல் பேக்னா அண்டோ த லாஸ்ட் கமிட், அதாவது கடைசியாக நடந்த கமிட்டை வந்துட்டு ரோல் பேக் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க, ஓகேவா. ஸோ சேவ் பாயிண்ட்னா இட்ஸ் லைக் செக் இதுன்னு வச்சுக்கோங்க, செக் போஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா. ஒவ்வொரு ரோல் பேக்குக்கிட்டையும் நம்ம சேவ் பாயிண்ட் நம்பர் கொடுத்தோம்னா அதை அந்த சேவ் பாயிண்ட்டை மட்டும் ரோல் பேக் பண்ணும், ஓகேவா. ஒய் அண்டர்ஸ்டாண்டிங் எஸ்கியூஎல் அண்ட் டேட்டாபேஸ் டைப்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ், இதுதான் மெயின், ஓகேவா. SQL remains essential for structured data and complex queries. SQL continues to be a gold standard in a data management analytics, ஓகேவா. இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு மெயினான விஷயம், ஓகேவா. ஏன் எசென்ஷியலாக இருக்குன்னா நம்மளால் ஒரு டேட்டாவை ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு மாஸ்டர் கமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்து DDL, DML, DQL, DCL, TCL இந்த கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் SQL ரன் பண்ண முடியும், ஓகேவா. இதில் வேறு யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? இப்போது நான் ஒர்க் பண்ணி காமிச்ச இதை வந்துட்டு பாருங்கள். இதில் ஸ்கீமாஸுன்றது யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். யூஸுன்ற வேர்டு இதில் எங்கேயுமே கோடிங் ரிலேட்டடான வேர்ட்ஸ் இருக்காது, பட் வந்துட்டு வேர்ட்ஸ் ரிலேட்டடான ஒர்க்கிங் பிரின்சிபல் தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேவா. கிரியேட் டேபிள் எம்ப்ளாயீஸ் ஐடின்னு சொல்லிட்டு இன்டீஜரில் ப்ரைமரி கீன்னு சொல்லி கொடுத்துருப்பேன், நேமில் வேர் கேர்னு சொல்லியிருப்பேன். இந்த இன்டீஜர் ப்ரைமரி கீ வேர் கேர் இதெல்லாம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ். இந்த ப்ரைமரி கீன்றது வந்துட்டு கீன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இந்த இன்டீஜர் வேர் கேர்ன்றதெல்லாம் வந்துட்டு டேட்டா டைப்ஸ், ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம எஸ்கியூஎல்ல ஒர்க் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு இப்போ நான் கடைசியாக ட்ராப் பண்ணேன்னா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த விஷயத்தை நான் திருப்பி ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் அந்த விஷயத்த ரன் பண்ணி மறுபடியும் இதை எடுத்து பார்க்க முடியும், ஓகேவா. ஸோ எடுத்து என்ன வருது, கிரியேட் டேட்டாபேஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது, ஓகேவா. ஸோ எனக்கு கர்சர் ரன் வந்துட்டு பண்ணும்போது நான் இதில் பண்ணணும் ஒரு நிமிஷம், ஓகே. இப்போ நான் இதில் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு கர்சர் ரன்னு சொல்லுவாங்க. நம்மளோட கர்சர் எங்கே இருக்கோ அங்கே ரன் பண்ணணும். இது இந்த பேஜில் இருக்க ஓவரால் ரன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அது ஓவராலாக எல்லாத்தையுமே ரன் பண்ணணும், ஓகேவா.
இப்போ நான் திருப்பி பண்ணனால எனக்கு ஆல்ரெடி ஒரு லொக்கேஷன் ஆட் பண்ணோம்ல, ஏன் இங்கே வரல அப்படின்னா நம்ம இதை மட்டும்தான் ட்ராப் பண்ணனால மொத்தமாக ட்ராப் ஆகிடுச்சு. இது தனியாக நம்ம ஆல்ட்ரு பண்ணி வச்சது. ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி இருக்கிறத க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு இப்படி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்படி டேபிள் க்ரியேட் பண்ணி தான் நம்ம டேட்டாஸை இன்சர்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இன்சர்ட் பண்ணி அந்த இன்சர்ட் பண்ண டேட்டாஸை வச்சு தான் சார்ட் பண்ணி நம்ம இதில் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அக்ரிகேட்னா என்னென்னா சம்மு, கவுண்ட்டு, இந்த மாதிரி அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டை எப்படி எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம யூஸ் பண்ணி ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி எடுப்போம். குரூப் பை ஆர்டர் அப்படின்னு சொல்லி இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த பர்டிகுலரில் இருக்கிறவங்களோட சேலரி மட்டும் வேணும், இந்த இதில் யாருக்கு எவ்வளோ ஹைக்கு போட்டிருக்கேன்ற வேணும், கடைசியாக எவ்வளோ ஹைக்கு வாங்கினாங்கன்றது வேணும். இந்த மாதிரி விஷயத்தை பூராத்தையுமே நான் ஷார்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் எஸ்கியூஎல்ல ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். அதனால தான் எஸ்கியூஎல் வந்துட்டு மெயினான ஒரு விஷயமா இருக்குது. வேறு யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போது இதை பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இதில் வந்துட்டு எஸ்கியூஎலோட 5 டைப்ஸ் ஆஃப் கமாண்ட் போட்டிருக்கேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா டிடிஎல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். அது என்னென்ன பண்ணணும்னா கிரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? கிரியேட் என்னென்னா இட் வில் யூஸ் இட் டு கிரியேட் அ டேபிள் ஆர் ஸ்கீமாஸ். ஓகேவா? ஸ்கீமாஸ்னால் என்னென்னா டேட்டா பேஸ்னு அர்த்தம். ஓகேவா? ஆல்டர் என்ன பண்ணணும்னா இட் வில் மாடிஃபை த டேபிள். அந்த டேபிளில் ஏதாவது ஒரு விஷயம் நான் மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு காலம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை ஆட் பண்ண காலமை வந்துட்டு நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன் போது நான் ஆல்டர் யூஸ் பண்ணுவேன். ஸோ டேபிளோட ஸ்ட்ரக்சரில் கை வைக்கணும்னு நான் நினச்சேன்னா, மாற்றணும்னு நினச்சேன்னா நான் வந்துட்டு இந்த விஷயத்தை மட்டும்தான் நான் யூஸ் பண்ண முடியும், டிடிஎல் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ட்ராப்புன்றதை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா நான் கிரியேட் பண்ண டேபிளை வந்துட்டு டோட்டலாக எனக்கு வேணாம்னு நினைக்கும் போது நான் அந்த ட்ராப் யூஸ் பண்ணுவேன். ட்ரங்கேட்னா என்னென்னா நான் இன்சர்ட் பண்ண டேட்டாஸ் மொத்தமாக எனக்கு அழியணும், பட் டேபிள் இருக்கணும் அப்படின்னா ட்ரங்கேட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ட்ரங்கேட்டுக்கும் டெலீட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலீட்டை யூஸ் பண்ணி பர்டிகுலர் டேட்டாவை டெலிட் பண்ண முடியும், பர்டிகுலர் ரோவை டெலிட் பண்ண முடியும். ஓகேவா? ஆனால் ட்ரங்கேட் யூஸ் பண்ணி பர்டிகுலராக பண்ண முடியாது. எனக்கு ஓவராலாக உள்ளே இருக்க எல்லா விஷயத்தையும் சேர்த்து தான் வந்துட்டு என்னால் வந்துட்டு டெலிட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது டிஎம்எல் கமாண்டில் டெலீட்டு, டிடிஎல்ல ட்ரங்கேட் ரெண்டும் சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? ஓகே, இதில் அதே மாதிரி நாங்கள் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான். இன்சர்ட்டில் என்ன பண்ணோம், அப்டேட் என்ன பண்ணணும், இதில் கொஞ்சம் கட் அண்ட் கிளியராக இருக்கும், அதுக்காக தான் உங்களுக்கு இது காமிச்சேன். ஓகேவா? ஸோ அங்கே டிக்யூஎல்னால் என்னன்னு சொல்லல, இதில் பாருங்கள் செலக்ட்ன்றது தான் டிக்யூஎல். ஓகேவா? இட் வில் யூஸ் டு செலக்ட் டேட்டா இன் அ டேபிள். நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம், அதில் இன்சர்ட் பண்ணியிருப்போம், ஆனால் இன்சர்ட் ஆகிருக்கா கிரியேட் ஆகிருக்கான்னு நம்ம எடுத்து பார்க்கணும்னு நினைக்கும் போது நம்ம இந்த செலக்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதோட காமன் டேட்டா டைப்ஸ் நாங்கள் சொன்ன மாதிரி டேட்டா டைப்ஸ் நேம்னா என்னென்னா வேர்கேர்னு ஒரு டேட்டா டைப்பில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், அதுக்கு உண்டான வேல்யூஸ் கொடுப்போம். அப்புறம் அந்த இதை வந்துட்டு எப்படி என்ட்ரு பண்ணணும்னா டபுள் கோட்ஸ்குள்ளே என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? ஸோ டேட் ஆஃப் பர்த்துக்கு டேட்டுன்னு, கான்டாக்ட் நம்பருக்கு இன்டீஜர் நம்ம எப்போவும் சொன்ன மாதிரி அது 10 நம்பரில் இருக்கும். ஸோ அட்ரஸில் வேர்கேர் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் இங்கே நம்பர் வந்திருக்கே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளால் வேர்கேரில் ஒரு நம்பரை டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தோம்னா அது என்னென்னு எடுத்துக்கிறோம்னா அதை ஒரு லெட்டராக தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம், நம்பராக கன்சிடர் பண்ணாது. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்க சொல்கிறாங்க வேர்கேர்ஸை ஃபுல்லாத்தையும். வேர்கேரில் என்னால் நம்பரை ஸ்டோர் பண்ண முடியும், விசிபிலிட்டி படி அது நம்பராக தெரியும், ஆனால் அதோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது ஒரு லெட்டர். ஓகேவா? ஸோ இமெயில் ஐடியில் வேர்கேர் நம்ம என்ன ஏன்னா நம்பர்ஸ் வந்திருக்கோம் இமெயில் ஐடியில், அதில் அதுக்குண்டான நம்பர்ஸ் கொடுத்துருப்போம், எத்தனை லெட்டர்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ டிடிஎல் கமாண்டோட டேபிள் கிரியேஷன் இதை பாருங்கள். நம்ம அங்கே ஒர்க் பண்ணது எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேவா? கிரியேட் ஸ்கீமா எம்ப்ளாயின்னு நான் அங்கே ஸ்ரீதர்னு போட்டிருந்தேன். ஓகேவா? அதை யூஸ் பண்ண ஏன்னா அதில் தான் ஒர்க் பண்ணணுன்றதை நம்ம அதுக்கு சொல்லணும். ஸோ அதுக்கு யூஸ்ன்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து கிரியேட் டேபிள், அந்த நான் ஒரு நேம் கொடுத்துருக்கேன், சூர்யான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? கொடுத்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நேமில் வேர்கேர்னு எத்தனை காலம் வேணும்னா நேமு, கான்டாக்ட் நம்பர், அட்ரஸு, இமெயில் ஐடி எல்லா 4 காலம் கேட்டிருக்கேன். 4 காலமே என்ன டேட்டா டைப்பில் வேணும்னு கேட்டிருக்கேன், வேர்கேர், இன்டீஜர், வேர்கேர். ஓகேவா? ஸோ நான் இங்கே பண்ண இதில் ஒரு விஷயம் ஆல்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல்டர் டேபிள் சூர்யா சேஞ்ச் கான்டாக்ட் நம்பரை ஃபோன் நம்பர்னு மாற்றணும். நான் ஏன் இந்த இடத்துல ஹைஃபன் போட்டிருக்கேன்னா எஸ்கியூஎல்ல ஸ்பேஸ் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ அந்த ஸ்பேஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஹைஃபன் போடணும். ஓகேவா? ஓகே, இப்போது கான்டாக்ட் நம்பரை ஃபோன் நம்பருன்னு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போது நான் நம்ம ஒரு காலம் ஆட் பண்ணுறது அதில் பார்த்தோம். இதில் பாருங்கள் இருக்கிற காலமே மாத்திரக்கு உண்டான இது வந்துட்டு இங்கே ஆல்டர் டேபிள் சூர்யா சேஞ்ச் கான்டாக்ட் நம்பரை வந்துட்டு ஃபோன் நம்பர்னு மாத்திரம் இன்டீஜர்னு. ஓகேவா? அடுத்து டிஎம்எல் கமாண்ட்.
இது வரைக்கும் டிடிஎல் ஓகேவா. கிரியேட்டில் என்னென்ன பார்த்துருக்கோம், டிடிஎல் என்ன பார்த்துருக்கோம், கிரியேட் ஆல்டர் பார்த்துட்டோம். டிஎம்எல்ல பார்த்தீங்கன்னா இன்சைட் இன்டூ எம்ப்ளாயீஸ் வேல்யூஸ், அந்த ஆர்டரில் என்ன ஆர்டரில் கொடுத்தோமோ அதே தான் அந்த ஆர்டர் தான் இங்கே கொடுக்கணும் ஓகேவா. ஸோ டிடிஎல்ல மொத்தம் இந்த எஸ்கியூஎல்ல வந்துட்டு 5 டைப்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸு, அந்த 5 டைப் ஆஃப் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஓவராலாக எஸ்கியூஎல்லே நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ரன் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ அதுக்கு உண்டான பேசிக் சின்டாக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறக்காண்டி தான் இந்த வெபினார் ஓகேவா. ஓகே, இது டிஎம்எல், அதில் அப்டேட் யூஸ் பண்ணி அப்டேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகேவா. ஸோ இதெல்லாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஈஸியான லாங்குவேஜ். எப்படின்னா நம்ம எப்படி ஒரு விஷயத்த அதை எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு செலக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டில் நம்ம அதை எடுன்னு சொல்லி சொல்ல போகிறோம், அவ்வளோதான். சிம்பிளாக நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ் படி எஸ்கியூஎல்கிட்ட பேச போகிறோம் ஓகேவா. வேறு எதுவும் யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? வேறு யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சார் ஒரு டவுட். கேளுங்க சார், அதாவது இப்போ எஸ்கியூஎல்ல வந்து நம்ம டேட்டா பேஸ்ல இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம குவாரிஸ் எழுதுறோம், கரெக்ட் தானே? ஆமாம். ஆனா பைத்தான்ல ஒரு கான்செப்ட் உண்டு, எஸ்கியூஎல் இன்டகிரேஷன் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம். ஸோ அதுல நம்மளால அப்டேட்டும் பண்ண முடியுமா, இல்லாட்டி ஜஸ்ட் டேட்டா பேஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத வியூ பண்ண மட்டும் முடியுமா? ஆக்சுவலாக இப்போ பைத்தானோட இன்டிகிரேட் பண்ணி நம்ம எஸ்கியூஎல் பண்ணுறோம்ல, என்னன்னா நம்மளோட ப்ராஜெக்டை ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம அந்த விஷயம் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. நம்மளோட டேட்டா பேஸில் நம்மளோட ப்ராஜெக்ட், நம்ம பைத்தானில் நான் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கேன், அந்த ப்ராஜெக்டை நான் வந்துட்டு இதில் லோட் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் அந்த விஷயம் செய்வேன். ஸோ பைத்தானோட நம்ம எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோமோ அந்த சாஃப்ட்வேரில் இப்போ விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறோன்னா விஎஸ் கோடில் நான் எஸ்கியூஎலோட இதை வந்துட்டு இன்டிகிரேட் பண்ணிவிட்டு நம்மளோட இதை வந்துட்டு லோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார். வேறு யாருக்கும் எந்த டவுட்ஸ் இருக்கா? எனிஒன் ஏதோ டவுட்ஸ்? எப்படி எஸ்கியூஎல்னால் என்ன, இப்போ நான் சொன்னதில் யாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் வந்திருக்கா? எஸ்கியூஎல்னால் என்னன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கா இப்போ நான் சொன்னதில் யாருக்கும்? ஓகே, யாருக்கும் எந்த டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ரொம்ப ஈஸியான ஸ்லைட்ஸும் போட்டிருக்கேன், ஈஸியான வேர்ட் ஃபைலும் க்ரியேட் பண்ணி கரெக்டாக ஒவ்வொரு கமாண்டு என்னென்ன ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த 5 டைப் ஆஃப் கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம எஸ்கியூஎல்லை ரன் பண்ண போகிறோன்றத நான் ரொம்ப கிளியராக காட்டியிருக்கேன். ஸோ இந்த கமாண்ட்ஸை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்மளோட எஸ்கியூஎல் ஒர்க் பெஞ்சில் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை பொறுத்து தான் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த கமாண்ட்ஸை ஃபுல்லாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளால் ஈஸியாக ஒரு எஸ்கியூஎல்ல ஒர்க் பண்ண முடியும் ஓகேவா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம்.